ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தணிக்கை சான்று வழங்குவதில் இழுபறி நீடித்து வருகிறது. தவேக தலைவர் விஜய் தனது திரை உலகின் கடைசி படம் ஜனநாயகன் என்று அறிவித்திருந்த நிலையில் 9ஆம் தேதி அந்த திரைப்படம் வெளியாக இருந்தது. இந்நிலையில் தணிக்கை சான்று தருவதில் இழுபறி நீடித்த நிலையில் அது குறித்து காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் தங்களது குரலை பதிவு செய்து வருகிறார்கள். ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்க மறுத்து வருவதை எதிர்த்து அவர்கள் தங்களது குரலை பதிவு செய்து வருகிறார்கள். ஜனநாயகனுக்கு தணிக்கை சான்றிதழ் தர மறுப்பது கடுமையான கண்டனத்திற்குரியது என்று காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி கூறியிருக்கிறார். சிபிஐ, வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை போன்றவற்றின் வரிசையில் தணிக்கை வாரியமும் இணைந்திருக்கிறது என்று காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் கூறியுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். ராஜ்குமார், ஜனநாயகனுக்கான தணிக்கை சான்றிதழ் தருவதில் தாமதம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கும் சூழலில் இதுகுறித்து காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்து வருகிறார்கள். கூடுதல் விவரங்கள் என்ன? நடிகர் விஜய் நடித்திருக்கக்கூடிய ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் தாமதமாகி வரக்கூடிய சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய நிர்வாகிகள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு ஆதரவாக கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழகத்தினுடைய மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் ஜோடங்கர் பதிவிட்டிருக்கிறார். அதில் திட்டமிட்டு அரசியல் காரணங்களுக்காக ஜனநாயகம் திரைப்படத்திற்கான தணிக்கை சான்றிதழ் தாமதப்படுத்தப்பட்டு வருகிறது. இது கவலை அளிக்கக்கூடிய வகையில் இருப்பதாகவும், அரசியல் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஒரு கலைஞரின் படைப்புகளை குறிவைக்கக்கூடிய சூழல் இருப்பதாக தெரிவித்திருக்கார். அரசியல் ஆதாயத்திற்காக இந்த தணிக்கை சான்றிதழ் வழங்குவதை தாமதப்படுத்தியிருக்கிறார்கள் என்று தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இது போன்ற நடவடிக்கை தமிழகத்தில் எடுப்படாது. குறிப்பாக மத்திய அரசினுடைய காழ்ப்புணர்ச்சியின் காரணமாகவே இது போன்ற நடவடிக்கையை மேற்கொண்டு இருக்கிறார்கள். இது தமிழகத்தில் எடுப்படாது என்று கிரீஷ் ஜோடங்கர் தெரிவித்திருக்கிறார். அதே போன்று பிரவீன் சக்கரவர்த்தி தெரிவிக்கும் பொழுது ஏற்கனவே 2017 ராகுல் காந்தி இதே போன்று விஜயினுடைய மெர்சல் திரைப்படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் போன்ற ஒரு பிரச்சனை எழுந்தபோது ராகுல் காந்தி பதிவிட்டிருக்கக்கூடிய அந்த கருத்தை மீண்டும் பிரவீன் சக்கரவர்த்தி குறிப்பிட்டு அவருடைய கருத்தை தற்போது வெளிப்படுத்தியிருக்கார். அதே போன்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணியும் இது திட்டமிட்ட அரசியல் பழிவாங்கக்கூடிய நடவடிக்கையாக இருக்கிறது என்று கருத்தையும் திரையுலகத்தையும் கருத்து சுதந்திரத்தையும் பறிக்கக்கூடிய வகையில் இது போன்ற ஒரு நடவடிக்கை மத்திய அரசு மேற்கொண்டிருப்பதாக காங்கிரசினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மூத்த நிர்வாகிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று மாணிக்கம் தாக்கூரும் இந்த கருத்தை வலியுறுத்தியிருக்கிறார்.